டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட தேர்வில் மதிப்பெண் போதவில்லை என்று கருதினால் 2ஆம் கட்ட தேர்வை எழுதலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சிபிஎஸ்இ ஒரு புதிய முறையை அறிமுகம் செய்திருக்கிறது. வழக்கமாக பொதுத் தேர்வுகள் என்றால் ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடைபெறும். ஆனால் இனிமேல், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த நடப்பு கல்வியாண்டிலிருந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இது 10ஆம் வகுப்புக்கு மட்டும்தான். 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை அது போன்ற எந்த முறையும் தற்போது அறிவிக்கவில்லை. இது எதற்காக இந்த ஆண்டுக்கு 2 முறை என்றால், வழக்கமாக நமக்கு தெரியும் இந்த பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறும். அதுபோன்று முதல் முறை தேர்வு கட்டாயம் நடத்தப்படும். 2வது முறை ஜூன் மாதத்தில் ஒரு தேர்வு நடைபெறும். அதை விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் மட்டும் எழுதி கொள்ளலாம். ஏனென்றால் முதல் முறை எழுதக்கூடிய தேர்வில் போதுமான மதிப்பெண்கள் அல்லது அதிக மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் அந்த மாணவர்கள் 2வது முறையாக நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வை எழுதி அவர்கள் அதில் கூடுதல் மதிப்பெண்களை பெற்றால் அந்த மதிப்பெண்கள் அல்லது 2 தேர்வுகளில் எந்த மதிப்பெண் அதிகமாக இருக்கிறதோ அதனை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்றால், வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் பொதுத் தேர்வு நடைபெறும். அந்த பொதுத் தேர்வை எப்படியாவது நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்களை எடுத்துவிட வேண்டும் என்ற அழுத்தம் மாணவர்களிடம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தேர்வு நேரங்களில் பல மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவும் சென்று விடுகின்றது. எனவே ஒரு முக்கிய தேர்வின் போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த ஆண்டு முழுவதும் படித்தது அந்த ஒரு நாளில் வீணாகி போகிறது. எனவே இது போன்ற பல காரணிகளை மேற்கோள் காட்டிதான் இந்த புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் பெரும்பான்மையான மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேர்வை தவற விட்டு விட்டாலோ அல்லது குறைவான மதிப்பெண் எடுத்து விட்டாலோ கூட அது பற்றிய கவலையோ அச்சமோ தேவை கிடையாது. அடுத்த 3 மாதத்தில் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய மற்றொரு தேர்வை எழுதி அவர்கள் கூடுதல் மதிப்பெண் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதனை அதிக அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இது 12ஆம் வகுப்புக்கும் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில பல வெளிநாடுகளிலும் இது போன்ற திட்டம் இருப்பதாகவும், எனவே இந்தியாவில் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டாலும் உலக நாடுகளுடன் இந்த திட்டம் ஒத்துப்போகும் என்றும் கல்வியாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.